செலவுகளை குறைக்க வேண்டும். செலவுகளை குறைக்கிறதுன்னா சம்பளத்தை குறைங்கன்னு அர்த்தம் இல்லை, தரத்தை குறைச்சி செலவை குறைக்கிறதுங்கிறது அர்த்தம் இல்லை. தரத்தையும் குறைக்காமல் சம்பளங்களையும் குறைக்காமல் மற்ற செலவுகளை எப்படி குறைப்பது, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பல சமயம் பிஸ்னஸில் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸில் பேங்க்குக்கு நிறைய நீங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ப்ராஃபிட்டு அதுதான் சாப்பிடுது. பல தொழிலதிபர்களோட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் வருஷம் 3 கோடி ப்ராஃபிட் வருது, 2 கோடி நான் பேங்க்குக்கே இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் தன்னுடைய பிஸ்னஸை செய்யலை, அவர் உட்காந்து பேங்க்குக்கு பிஸ்னஸ் பண்ணி லாபத்தை கொடுத்துட்ருக்காரு. ஸோ முக்கியமான இடத்துல மாற்றுறதெல்லாம் கடன், அதுவும் அளவுக்கு அதிகமான கடன். அப்படி இருக்கும்போது கடன் இல்லாமல் தொழில் செய்பவனுக்கு லாபம் அதிகம். ஸோ கடன் இருந்ததுன்னா வர்ற ப்ராஃபிட்டை வெளியே எடுக்காமல் கடனை கட்டி முதல் கடன்லேருந்து வெளியே வரணும். ரெண்டாவது ஸ்கேல் வேணும். ஸ்கேல் இருந்ததுன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸ்கேல் இருந்ததுன்னா உங்களுடைய பர்ச்சேஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் 100 டெஸ்ட்டுக்கு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கும் 1000